என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி நெடுநாளாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். இது உலக மக்களுக்கு உகந்த அவசியமான ஒரு கலை. மக்கள் படிக்க வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கலை உலக மக்களுக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்ற நிலையில் இன்றைக்கு நமக்கு புளியம்பட்டி ஊரிலிருந்து விஷ்ணு வயது 5, தபோவனம்பள்ளி, ஹீராஸ்ரீ வயது 6, தபோவனம்பள்ளி, புளியம்பட்டி, இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் வீர உசட்டாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் மண்டி போட்டு உட்காருங்க. இதில் கொஞ்சம் அதிகமான பலன் கிடைக்கும். ஏன்னா உசட்டாசனத்தை காலை பிடிச்சிருந்தோம், இதில் பிடிப்பே கிடையாது. கையை கட்டிடுறாங்க, அங்கே வெயிட் ஜாஸ்தியாகும். முதுகில் அதிகப்படியான வளைக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். முதுகை நல்லா வளைக்கும். அதுதான் நம்ம இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அப்படியே கழுத்து, நுரையீரல், முதுகு, பந்துக்கிண்ண முட்டு, கால், எத்தனை உறுப்புகள் பயனடைகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்பொழுது காலை பின்னால் கொண்டாந்துருங்க. காலை பின்னால் கொண்டு அடுத்த காலை முன்ன வைக்கணும். மடக்கி அடுத்த காலம் முன்ன வை. அப்படியோட பதமாக வச்சுக்கோ. இப்படி 2 கால்களையும் மாறி மாறி செல்லும் பொழுது நுரையீரலுக்கு மட்டுமல்ல, நல்ல விளையணும். தலை, முதுகெலும்பு, இடுப்பெலும்பு, முதுகின் அடிப்பாகம், முதுகின் மேல்பாதம், கழுத்து, பந்துக்கிண்ண முட்டு, எத்தனை உறுப்புகள். அதில் என்ன குறைபாடு இருந்தாலும் நீங்கிவிடும். ஆரம்ப கட்டத்தில் யாராவது முதுகில் ஒரு துண்டை போட்டு நம்ம முன்னால் பிடிச்சிக்கிட்டோம்னா அவங்க பயமில்லாமல் விளைவாங்க. அதுதான் இதில் முக்கியமாக. ஏன்னா பாரம் பின்னால் வர்றதுனால பின்னால் வளையிறதுக்கு முயற்சிக்கும் பொழுது கீழே விழுவதற்கு ஏற்பாடாயிரும். வீர உசட்டாசனம், அதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டம். நல்ல வளமா முன்ன வரப்படாடா, நல்ல பின்னால் வள. உசட்டாசனம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். 2 கையும் உழையிற கும்பிட்டு பின்னால் விளையலாம். இது மாதிரி முன்னால் கை கட்டிக்கிட்டு விளையலாம். காலில் வைக்காத, நெஞ்சில் வை கையை. அப்படியே இந்த ஆசனத்தை கலைங்க. இந்த ஆசனத்தை கலை. மூச்சில் நுரையீரல் தான் இருதயத்தை இயக்குது. இருதயம் சரியாக மூச்சு இழுக்க 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 ஹார்ட்டில் என்ன தொந்தரவு வந்தாலும் சரியாயிடும். 3 வால்வு அடைச்சிடுச்சு, 2 வால்வு அடைச்சிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஆப்ரேஷன் பண்ணணுமாங்க. தேவையே கிடையாது. நல்ல கீழே உட்காந்தே ஒரு 50 தடவை கடுமையான மூச்சு இழுத்தாச்சுன்னா அது கண்டிப்பாக சரியாயிரும். ஆப்ரேஷன் அளவுக்கு போகாது. ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்கள் எல்லாம் இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்டது, ஹார்ட் சம்மந்தப்பட்டது, இவைகளெல்லாம் பழகினா அவர்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணணும்னா அது எப்போதுமே பெர்மனண்ட்டாக அது வீக் ஆகிரும். அந்த நிலைக்கெல்லாம் போகக்கூடாது ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா. இது போன்ற ஆசனங்களை 2 வேளையும் பழகி அந்த இருதயத்தை சரியாக இயங்க வைத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஆரோக்கியமாக வாழலாம், நினைவாற்றலோடு வாழலாம், இம்யூனிட்டி பவரோடு வாழலாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.